சீரியலோட ப்ரமோல நம்ம காவேரி நிச்சயதார்த்தத்துக்கு வந்ததை பார்த்து அஜயோட அப்பா, ராகினியோட அப்பா எல்லாருமே ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ஏன்னா காவேரி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவாளோன்னு யோசிக்கிறாங்க. நம்ம காவேரி போலீஸ்க்கு போன் பண்ணி, சார் என்ன ஒருத்தன் கடத்தி வச்சிருந்தான்னு அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல, அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு கோயில்ல தான் இருக்கிறான், நான் சொல்ற கோயிலுக்கு சீக்கிரம் வாங்க, சீக்கிரமா வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நம்ம போலீஸ்காரங்களும் கோயிலுக்கு வந்து நம்ம பசுபதியை அரெஸ்ட் பண்றாங்க. நம்ம பசுபதிக்கு ஒண்ணுமே புரியல. சார் என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்க நம்ம போலீஸ்காரங்க, சார் நீங்க ஒரு பொண்ணை கடத்தி வச்சீங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது, அது அந்த பொண்ணே வந்து எங்க கிட்ட சொல்லிருக்காங்க, அதனால உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும், கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு பசுபதியும், சார் இங்க என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கு, எதா இருந்தாலும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றாரு. ஆனா போலீஸ்காரங்களும், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தா நாங்க ஆக்ஷன் எடுக்கணும், அதான் எங்களுடைய வேலை, நீங்க உடனே வாங்கன்னு சொல்றாங்க. நம்ம பசுபதி எல்லார்கிட்டயும், இங்க பாருங்க நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு சொல்றாரு. ஆனா நம்ம ராகினி, அப்பா நீங்க இல்லாம இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, நம்ம காவேரி பிளான் பண்ண மாதிரி இந்த நிச்சயதார்த்தம் நிக்கிதா இல்ல நம்ம பசுபதி நினைச்ச மாதிரி இந்த நிச்சயதார்த்தம் நடக்குதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.